சார் கொடுங்க. இங்க வந்திருக்கும் அனைவருக்கும் நன்றி. வணக்கம். பதவியேற்பு விழாவுக்கு வந்தப்ப டைம் இல்லாததால யாரும் அண்ணனை பத்தி பெருமையா பேச முடியல. இங்க அந்த டைம் ரெஸ்ட்ரிக்ஷன்ஸ் எல்லாம் கிடையாது. யார் வேணாலும் நம்ம தலைவரை பத்தி எவ்வளவு நேரம் வேணாலும் பேசலாம். யார் முதல்ல பேசுறீங்க? நான் பேசுறேன், கொடுங்க. பேசுங்க பேசுங்க. தலைவர் செல்வம் வெற்றி பெற்றதுக்காக என்னுடைய முதல் வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்கிறேன். கடந்த 15 வருடங்களாக செல்வம் அவர்கள் எனக்கு நன்கு பரிச்சயமானவர். என்னோட பள்ளியில் படித்தவரும் கூட. அவரு சின்ன வயசுலயே மெக்கானிக் ஷெட் வச்சிருந்தாரு. நான் அப்பவே சொன்னேன் உங்களுக்கு பின்னாடி நல்ல எதிர்காலம் இருக்குன்னு. அது இன்னைக்கு நிறைவேறினதுக்காக என்னோட மனமார்ந்த வாழ்த்துக்களை இந்த நேரத்தில் நான் தெரிவிச்சுக்கிறேன். அட பாவிகளா, நாமா போய் சொல்றான்டா. 15 வருஷத்துக்கு முன்னால என் அண்ணன் ஷெட்டே வைக்கலடா. இதுல பழக்கம் வேறையா. ஒருத்தன் தலைவர் ஆயிட்டா ஜால்ரா அடிக்க உடனே வந்துடுறானுங்க. தலைவர் கடுமையான உழைப்பாளி. தலைவரை உங்ககிட்ட நாங்க ரொம்ப எதிர்பார்க்கிறோம். எங்க எதிர்பார்ப்பை நிறைவேற்றி நம்புறோம். அதற்கான கண்டிப்பா கண்டிப்பா சேவரை கொடுங்க. கொடுங்க. இந்த தங்க தலைவரை நமக்காக அறிமுகப்படுத்தி வரும் அவருடைய நண்பருமான திரு மதலால் அவர்கள் இப்போது தலைவரை பற்றி சில வார்த்தைகள் பேசுவார். பெருமதிப்புக்கும் மரியாதைக்குரிய தலைவர் அவர்களே, செல்வத்தை தலைவர் அவர்களே சொல்றதுக்கு எனக்கு சங்கடமா இருக்கும். ஏன்னா நானும் செல்வமும் ரொம்ப நல்ல ஃப்ரெண்ட்ஸ். வா போன்னு சொல்ற அளவுக்கு எனக்கு உரிமை இருக்கு. நாங்க 2 பேரும் ஃப்ரெண்ட்ஸ் ஆனது ரொம்ப பெரிய கதை. முதல்ல ஆரம்பிச்ச நட்பு காதலா மாறுற மாதிரி எங்களுக்குள்ள நல்ல நட்பை உருவாக்கிருச்சு. எங்க 2 பேருக்கும் ரொம்ப வருஷம் பழக்கம் இல்லை. ஜஸ்ட் 2 வருஷம் தான் இருக்கும் இல்லையா செல்வம்? ஆ, 2 வருஷம் பழக்கமா இருக்கலாம். ஆனா 20 வருஷம் பழக்கம் மாதிரி ரொம்ப நெருங்கிட்டோம். செல்வம் ஆரம்பத்துல ரொம்ப கஷ்டப்பட்டிருக்கான். மரத்தடியில, பிளாட்ஃபார்ம்ல மெக்கானிக்கா இருந்த செல்வம் இன்னைக்கு இந்த அசோசியேஷனுக்கு தலைவரா வந்திருக்கான்னா அதுக்கு காரணம் அவனோட உழைப்பு. செல்வத்தை கார் பிசினஸ்க்கு கூட்டிட்டு வந்ததே நான் தான் இதெல்லாம் அவனுக்கு கைட் பண்ணி விட்டேன். அதுக்காக நான் தான் அவனை வளர்த்தேன்னு சொல்ல வரல. அவன்கிட்ட திறமை இருந்ததோ அந்த பொறியை நான் பத்த வச்சேன். அது பத்திக்குச்சு, அவ்வளவுதான். நான் அடையாளம் காட்டின செல்வம் எனக்கே தலைவரா வந்திருக்கான்னா எனக்கு ரொம்ப சந்தோஷமாவும் பெருமையாவும் இருக்கு. உனக்கு என்னுடைய வாழ்த்துக்கள் செல்வம். அண்ணா, என்னண்ணா இவன் மரியாதை இல்லாம ஓவரா பேசிக்கிட்டு இருக்கான். அமைதியார். அப்புறம் இன்னொரு முக்கியமான விஷயம். செட் போதும். எல்லாரையும் பார்ட்டி கூப்பிட்டு இப்போ நாமளே பேசிட்டு இருந்தேன். அப்படி டியர் ஃப்ரெண்ட்ஸ், எல்லாரும் பார்ட்டிக்காக வந்திருக்கீங்க. நான் பொதுவாகவே இந்த முகஸ்துதிக்கெல்லாம் மயங்கிறவங்க கிடையாது. நம்ம அசோசியேஷனுக்கு என்ன பெஸ்ட் செய்யணுமோ அதை நான் கண்டிப்பாக செய்வேன். யாரும் கவலைப்பட வேண்டாம். பார்ட்டி ஆரம்பிக்கலாமா? போங்க. சார், உங்கள் பேச்சு ரொம்ப நல்லா இருந்துச்சு சார். தேங்க்யூ சார். என்ன ஞாபகம் இருக்கா சார்? தருமபுரி மாவட்டம் ராஜேஸ்வரி ஏஜென்சி நீங்கள் கூட ஓட்டு கேட்க வந்தீங்களே, தலைவர் கூட நின்று ஒரு ஃபோட்டோ எடுத்துக்கணும். நீங்கள் கொஞ்சம் அறிமுகப்படுத்தி வைங்க சார். கொஞ்சம் ஹெல்ப் பண்ணுங்க சார்.
சார் யோசிக்காதீங்க சார், நீங்கள் தான் அவரோட பெஸ்ட் ஃப்ரெண்டாச்சு. நீங்கள் அறிமுகப்படுத்தி வச்சா கொஞ்சம் நல்லா இருக்கும் சார். சார் கொஞ்சம் ஹெல்ப் பண்ணுங்க சார். சார் ப்ளீஸ் சார். சரி வாங்க. தேங்க்யூ சார். ஆமாம் அதெல்லாம் செஞ்சு செல்வம். இவரு சண்முகம், தர்மபுரி டீலர். ஆ. உங்களோட போட்டோ எடுத்துக்கணுமா? ஓகே ஓகே வாங்க வாங்க போங்க. அங்கே பாருங்க. தேங்க்யூ சார் தேங்க்யூ. ரொம்ப தேங்க்ஸ். ஒரு நிமிஷம் இது வந்துடுறேன். என்ன செல்வம், நான் பேசுனது உனக்கு பிடிக்கலையா? ஏதாவது தப்பா பேசிட்டேனா? பின்ன நீ பேசுறது உனக்கு என்ன பிரமாதமா இருந்துச்சா? என்ன இந்த கூட்டத்தில் வச்சு என்ன மட்டம் தட்டி நீ பெருமை தெரிவிக்கலாம்னு நினைச்சியா? தனியா 2 பேரும் என்ன பேசுறானுங்க? படிச்சவன் தானே நீ, எங்க என்ன பேசணுங்கிற நாகரிகம் தெரியாது உனக்கு? அஹ், நான் அப்படி என்ன தப்பா பேசிட்டேன் செல்வம்? நீ பேசுனது எல்லாமே தப்பு தான் சேட்டு. நான் மரத்தடியில் கடை வச்சிருந்தேன், வறுமையில் இருந்தேன், படிக்காதவன் யாராச்சும் உன்னை கேட்டாங்களா? எவ்வளோ பெரிய ஓட்டு வித்தியாசத்தில் ஜெயிச்சு தலைவராக இருக்கிறேன்னா எல்லாரும் அனாந்து பார்க்குறாங்க. இந்த இடத்துல வச்சு கூரை கூட இல்லாமல் இருந்தேன்னு சொல்றிய, என்ன அசிங்கப்படுத்துறியா? ஐயோ செல்வம், நான் அப்படி சொல்லலே. சாதாரண நிலைமையில இருந்த நீ இப்ப பெரிய ஆளா வளர்ந்துருக்கன்னு பெருமையா சொன்னேன். பெருசா வளர்ந்தேன். எப்படி? உழைப்பு, திறமை, அதிர்ஷ்டம் எல்லாம் இருந்துச்சு, அதனால தான் வளர்ந்தேன். என்னமோ சந்தடி சாக்கில் நீ தானே வளர்த்து விட்ட மாதிரி பேசிட்டு இருக்க. என்ன நீ தான் எனக்கு தொழில் கத்து குத்தியா? இந்த செல்வம் யாராலையும் வளரல, செல்வம் சுயம்பு, தெரியும்ல? ஏதோ சின்னதா ஒரு உதவி செஞ்ச என்னமோ நீயா பெருசா பில்டப் பண்ணிட்டே இருக்க. இன்னைக்கு சிட்டியில் எவ்வளோ பெரிய ஆளுங்க இருக்காங்க. எல்லாம் ஒரு காலத்தில் ஊர்ல இருந்து பஸ்ல கிளம்பி வந்தவங்க தான். அதுக்காக அவங்க வளர்ச்சி காரணம் நான் தானே அந்த பஸ் டிரைவர் நெஞ்ச தட்டி சொல்லிக்க முடியுமா? இத்தனை விஐபிங்களுக்கு நடுவில் நின்று இருக்கேன், கொஞ்சம் கூட அறிவே இல்லாம சோறு போட்டு வளர்த்த மாதிரி தோல்ல கை போட்டு பேசிட்டு இருக்கேன். என்னை பார்த்து அவன் இவெல்லாம் வேற பேசுற, நீயும் நானும் ஒன்னா? நான் சொந்தமா உழைச்சி முன்னுக்கு வந்தவன், ஆனா நீ அப்பன் சொத்துல வைத்த வளர்த்த வச்சிருக்கேன். ஏதோ ஆரம்ப காலத்துல அவன் இவன் பேசினேன், அதுக்காக வளர்ந்ததுக்கு அப்புறமும் அதே மாதிரி மரியாதை இல்லாம பேசுறதா? அப்படின்னா அந்த பதவிக்கு என்ன அர்த்தம்? சேட், தமிழ்நாடு கார் டீலர்ஸ் அசோசியேஷனோட சேர்மன், தலைவன். இனிமே சபையில் இருக்கும்போது மிஸ்டர் செல்வம்னு கூப்பிடு. வாங்க போங்கன்னு பேசி பழகிக்கோ, புரிஞ்சுதா? அப்படி போடு. என்னமோ ஓவரா விசுவாசம் காட்டினிய, வச்சான்ல ஆப்பு. மேடம், காஃபி சாப்பிடுங்க. எப்படி சேகர், எப்படி இந்த தடவை ஏமாந்தோம்? அதான் மேடம் எனக்கும் புரியல. புராண காலத்து அரக்கங்க மாதிரி சரி அழிக்கவே முடியாத சக்தி ஆயிட்டாரு. கண்ணுக்கு முன்னாடி தெரியுது என்ன செய்யறாரு, என்ன செய்ய போறாருன்னு. அப்படி இருந்தும் அவரை சட்டத்துக்கு முன்னாடி சிக்க வைக்க முடியலையே. எப்பவும் சரி தானே மேடம் ஜெயிச்சிட்டு இருக்காரு. அதிர்ஷ்டம் எப்பவுமே அவர் பக்கம் தான் இருக்கு. எனக்கும் அதான் வேதனையா இருக்கு. ஒண்ணுக்கு 3 கொலை முடிஞ்சா அதை நிரூபிச்சு காட்டுன்னு சொல்ற திமிரு. இது எல்லாத்துக்கும் மேல சாமி சிலையே திருடி அது வெற்றிகரமா பிசினஸ் பண்ணிருக்காரு. அப்படி இருந்தும் அதிர்ஷ்டம் உதவுதுன்னா உலகத்துல தெய்வம்னு ஒண்ணு இல்லவே இல்லையா? ஒருத்தனை குற்றவாளி நிரூபிக்க முயற்சி பண்ற நமக்கு மட்டும் தோல்வி, ஆனா அந்த குற்றவாளிக்கு மட்டும் தொடர்ந்து வெற்றி. பெருப்பா இருக்கு சேகர். மேடம், அவசரப்பட்டு விரக்தி ஆகாதீங்க. நம்ம பார்க்கும்போது போலீஸ் வந்து வெறுங்கையோட போனாங்க, அவ்வளவுதானே. சரி, பிசினஸ் பண்ணாரா இல்லையாங்கிறது நம்மளுக்கு உறுதியா தெரியாது. ஒருவேளை போலீஸ் வர்றது தெரிஞ்சு சிலைய பிசினஸ் பண்ற ஐடியாவை கூட அவர் மாத்திருக்கலாம்ல. இல்ல, போலீஸ் வரப்போறது நிச்சயமா செரிக்கு தெரிஞ்சிருக்க வாய்ப்பே இல்ல. அதனால அவர் பிசினஸ் தள்ளி வைக்கவும் வாய்ப்பு இல்ல. செரி எதையும் ஒரு தடவை சொன்னா அதை செஞ்சு முடிக்கிற சக்சஸ்ஃபுல்லான மனுஷன். கண்டிப்பா அவங்க பிசினஸ் பேசி பணம் கை மாறி இருக்கு. என்னால அதை உறுதியா சொல்ல முடியும். எப்படி மேடம் இவ்வளவு உறுதியா சொல்றீங்க? செரி ஹோட்டலுக்கு வந்ததுக்கும் பின்னாடி போலீஸ் வந்ததுக்கும்
நடுவுல பெரிய கேப் இல்ல. அதனால அந்த கொஞ்ச நேரத்துல அவங்க பிளானை மாத்திருக்க முடியாது. ஒருவேளை ஹோட்டலுக்கு வரதுக்கு முன்னாடி போலீஸ் வரது செடிக்கு தெரிஞ்சிருந்தா அவங்க ஹோட்டலுக்கு வந்திருக்கவே தேவையில்லையே. கரெக்ட் மேடம். ஒருவேளை உள்ள போன போலீஸ் கிட்ட சரியா தான் லஞ்சம் கொடுத்து தப்பிச்சிருப்பாரோ? சச்சா, நான் அப்படி நினைக்கல. அந்த நவபாஷான சிலையை கடத்தினது ரொம்ப சென்சிட்டிவான விஷயம். இதுல குற்றவாளியை பிடிச்சே ஆகணுங்கிறது போலீஸ்க்கு கௌரவ பிரச்சனை. மத்த கேஸ் மாதிரி பணம் வாங்கிட்டு இதை சாதாரணமா விட்டுட மாட்டாங்க. இதுல கிடைக்கிற லஞ்சத்தை விட பிடிச்சா கிடைக்கிற லாபம் தான் ஜாஸ்தி. அது போலீஸ்க்கும் நல்லா தெரியும். அப்படின்னா சரி என்னதான் மாயமந்திரம் பண்ணிருப்பாரு மேடம்? அதான் புரியல. எக்ஸ்கியூஸ் மீ. ஹாய். பாவம், ரெண்டு பேரும் பயங்கர கன்ஃபியூஷன் இருப்பீங்கன்னு நினைக்கிறேன். அதான் தெளிவிச்சுட்டு போலான்னு வந்திருக்கேன். அதுக்கு முன்னாடி உங்க ரெண்டு பேருமே நான் தேங்க் பண்ணி ஆகணும். ஏன்னா இந்த சில பிசினஸ்ல உங்க ரெண்டு பேரோட கான்ட்ரிபியூஷன் இருக்கு. என்ன கான்ட்ரிபியூஷன் பாக்குறீங்களா? ஹோட்டல் வாசல்ல சேகர் ஒரு ஃபாரினருக்கு கார்ல பேக்கேஜ் எடுத்துக்கு ஹெல்ப் பண்ணார்ல, அந்த பேக்கேஜ்ல என்ன இருந்தது தெரியுமா? அதுதான் வெளிநாட்டுக்கு போற நவபாஷான சிலை. எப்படி உங்க கண்ணு எதிரிலேயே உங்க கையாலேயே போலீஸ்க்கு தெரியாம சில கை மாறிச்சுன்னு ஒரு கன்ஃபியூஷனா இருக்கா? நீங்க போலீஸ்க்கு போட்டு கொடுத்த மாதிரி பிசினஸ் நடந்த ரூம் நம்பர் 219. அங்க பிசினஸும் நடந்துச்சு, போலீஸும் அதை பார்த்தாங்க. பட் அது என்னோட ஒரிஜினல் எக்ஸ்போர்ட் பிசினஸ். ஆனா சிலையோட பிசினஸும் பக்காவா நடந்து முடிஞ்சிச்சு. ஆனா இது என் ரூம்ல இல்ல, என் ரூமுக்கு 2 ஃப்ளோர் மேல. அதை பக்காவா டீல் பண்ணி முடிச்சது என் ஃப்ரெண்ட் ஷாரன். இந்த விஷயம் உங்களுக்கு தெரியாது, அதனால போலீஸ்க்கும் தெரிய வரல. என்னடா நம்ம போலீஸ்க்கு போட்டு கொடுத்த இன்ஃபர்மேஷன் எல்லாம் இவனுக்கு கரெக்டா தெரியுதுன்னு ஒரே கன்ஃபியூஷன்ல இருக்கீங்களா? காவியா, நீ ரொம்ப நாளா என்ன ஃபாலோ பண்றது, போன்ல நான் பேசுறத ஒட்டு கேட்கறது, ஆபீஸ்ல மைக் வச்சு நாங்க பேசுறதுல ஒட்டு கேட்டது, இது எல்லாமே எனக்கு தெரியும். இன்டர்நேஷனல் ரேஞ்சில் கிரிமினல் ஆக்டிவிட்டிஸ் பண்ணி பிசினஸ் பண்ணிட்டு இருக்கிறோம்னா நீ என்கிட்ட என்ன மாட்டி விடுவேன்னு வெளிப்படையாக சவால் விட்டு இருக்கிற. நீ என்ன மாதிரிலாம் யோசிச்சு என்ன மாட்டி விடுவேன்னு நான் கெஸ் பண்ணிருக்க மாட்டேன்னா என்ன? நீ ஆஃபீஸ் ரூமில் மைக் வைப்பேன்னு நான் ஏற்கனவே கெஸ் பண்ணிட்டேன். அதே மாதிரி நீ சம்மந்தமே இல்லாமல் திடீர்னு ஒரு நாள் ஆஃபீஸ்க்கு வந்துட்டு போனேன். நீ போனதுக்கு அப்புறமா வந்து பார்த்தா நீ வச்சிருந்திய மைக் அது என் டேபிள் கடியில் இருந்துச்சு. எந்த ஒரு விஷயம் பண்ணாலும் அதை சேலஞ்சிங்காக பண்ணணும், அப்போ அது இன்ட்ரெஸ்டிங்காக இருக்கும். அந்த வகையில் தான் உங்ககிட்ட லேசா விளையாடி பார்த்தேன். நீ எப்படி போலீஸ்க்கு இன்ஃபர்மேஷன் பாஸ் ஆன் பண்ணுவேன்னு எனக்கு நல்லாவே தெரியும். அதனால தான் ஓ மூலமா போலீஸை கன்ஃபியூஸ் பண்ணுறதுக்காக தப்பான இன்ஃபர்மேஷன் பாஸ் ஆன் பண்ணேன். ஆனால் அதுக்கு நேர் எதிராக ஒரு விஷயம் பண்ணி தான் இந்த காரியத்தை நான் அச்சீவ் பண்ணேன். அதே மாதிரி தான் ஃபர்ஸ்ட் டைம் இந்த சிலையை நான் கடத்துறதுக்கு பிளான் பண்ணப்போ கூட ஓ மூலமா போலீஸ்க்கு நான் சொன்ன தகவல் கொசு மருந்து மூலமா மயக்க மருந்து அடிக்கணுன்றது. அது நான் பேசினதுக்கு காரணம் போலீஸ் கன்ஃபியூஸ் ஆகணுன்றதுக்காக தான். ஆனால் நான் துப்பாக்கியால் சுட்டு அந்த ஏரியாவில் கரண்ட் கட் பண்ணி கிரேன் மூலமா அந்த நவபாஷான சிலையை தூக்கிட்டேன். இதுதான் என்னோட ரகசிய பிளான் பி. இப்போ புரியுதா நான் எவ்வளோ இன்டெலிஜென்ட்னு? எஸ் மிஸ்டர் சேகர், மேடம் நீங்க தான் ஃபுல்லாக ஹெல்ப் பண்ணுறீங்க போல இருக்கு. வெரி குட். ஆரம்பத்திலேயே உங்களையும் உங்கள் ஒய்ஃபையும் போட்டு தள்ள வேண்டியது, பட் ஏதோ ஒரு லெக்கில் 2 பேருமே எஸ்கேப் ஆயிட்டீங்க. பட் ஒன் திங், நீங்கள் மேடம்க்கு ஹெல்ப் பண்ணுற வரைக்கும் உங்களுக்கு உங்கள் பொண்டாட்டிக்கும் ஆயுசு ரொம்ப கம்மி. கீப் தட் இன் மைண்ட். காவியா, 2 பேரும் நான் தொடர்ந்து ஃபூல் பண்ணிட்டு இருக்கிறது ரொம்ப போர் அடிச்சு போச்சு. நெக்ஸ்ட் டைம் பிளான் சம்திங் இன்டெலிஜென்ட் அண்ட் ட்ரை டு ட்ராப் மீ. பட் ஆனால் அது ரொம்ப கஷ்டம், ஏன்னா என்னையும் தாண்டி யோசிக்கணும்ல. ஆல் தி பெஸ்ட். அம்மா அம்மா, இவ்ளோ நேரமாகியும் இப்படியே உட்காந்துருக்கீங்களே, போய் துணியை மாத்திட்டு சாப்பிட வாங்கம்மா. இல்ல, எனக்கு சாப்பாடெல்லாம் ஒண்ணும் வேண்டாம். உனக்கு டைம் ஆயிடுச்சுல, நீ கிளம்பு.
இல்லம்மா இவ்ளோ நேரம் ஆகி ஐயா இன்னும் வரலையேம்மா. நீங்க தனியா இருப்பீங்களேம்மா? இருக்கட்டும், பரவாயில்ல, நீ கிளம்ப. சரிங்கம்மா, நான் கிளம்புறேன். அம்மா ஐயா வந்துட்டாருமா. ஏய் கையோடு நான் ஸ்டேடியா தான் இருக்கேன். குடிச்சிருக்கீங்களா? ஏங்க உங்களை தான் கேக்குறேன், குடிச்சிருக்கீங்களா? ஆமா குடிச்சிருக்கேன். பார்ட்டிக்கு போனேன், என்ஜாய் பண்ணேன், குடிச்சேன். இப்போ என்னங்கிற? நீங்க இப்படி பேசுவீங்கன்னு நான் கொஞ்சம் கூட எதிர்பார்க்கலங்க.